இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் சார் எங்க பேபிக்கு 6 months to 9 months என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலாம் இல்ல ஃபுட் ஷார்ட் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஒரு பேபிக்கு வந்து அப் டு 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ளிமெண்டரி ஃபீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பேபி வந்து 6 months முடிகிற டைம்ல ஃபர்ஸ்ட் அரிசி கஞ்சி ஸ்டார்ட் பண்ணணும். அரிசி கஞ்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு பேபி டாலரேட் பண்ணிக்குது, டைஜஷன் ஆயிருக்குன்னு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ராகி கூழ் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 months ஸ்டார்டிங்ல வந்து பேபிக்கு வந்து பருப்பு சாதம் இல்லைன்னா பருப்பு தண்ணி அதுமே வந்து செமி லிக்விடா வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சூப் ஐட்டம்ஸ் வந்து கொடுக்கலாம். வெஜிடபிள் சூப்பு, கீரை சூப்பு அந்த மாதிரி கொடுக்கலாம். சாத்துக்குடி ஜூஸ் கொடுக்கலாம். இன்சிலி வந்து ஆப்பிள் வந்து வேக வச்சு ஜூஸ் அடிச்சு கொடுக்கலாம். ஸோ 8 மாசம் ஸ்டார்டிங்ல சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம். எப்ப எக் கொடுக்கலாம் டாக்டர் அப்படிம்பாங்க. எக் வந்து யூஸ்லி வந்து 9 months ஸ்டார்டிங்ல எக் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1 yearக்கு அப்புறம் எக் ஒயிட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அவனோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி டயட் பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபுட் சார்ட்னு மென்ஷன் பண்ணுங்க. நானே உங்களுக்கு வந்து சார்ட் வந்து மெசேஜ் பண்றேன்.